இன்றைய கன்சியூமர் கோர்ட்டுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போ நாம் எல்லாருமே உழைக்கிறது எதுக்கு? சாப்பாட்டுக்கு அப்படிம்பாங்க. அதுவும் இந்த நேரம் தவறி சாப்பிட்டா அல்சர் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஓவராக சாப்பிட்டா ஒபிசிட்டி வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்லன்னாக்கா மயக்கம் வரும்ன்றாங்க. ஒருத்தர் சுமாராக 6 வருஷமாக சாப்பிடவும் இல்லையா, தூங்கவும் இல்லையா. அவர் இங்கே வந்திருக்காரு. சுவாமி சுப்பிரமணியம். வணக்கம் சுவாமி சுப்பிரமணியம். உங்களை பார்த்தா ரொம்ப இளைஞராக தெரியுது. சுவாமி சுப்பிரமணியம். இந்த சுவாமி சுப்பிரமணியங்கிறது எப்படி? சுப்பிரமணிய சாமின்னா கூட வேற மாதிரி, நீங்கள் சுவாமி சுப்பிரமணியமாக இருக்கீங்க. இருந்தாலும் எலெக்ஷன் டைம் வருது, ஏதோ சுப்பிரமணிய சாமி வர மாதிரி உங்களை கூப்பிட்ருக்கோம். எதனால் நீங்கள் 6 வருஷமாக சாப்பிடல, தூங்கலை? வள்ளலார் ஒரு இடத்துல, நான் வள்ளலாருடைய அடியாருங்க ஐயா. சரி. வள்ளலாருடைய பாடல்கள்லாம் படித்து நல்லா இதுல மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்துடலாம் கண்டு. இல்லை, சில பேர் பாடம் படித்தாலே தூக்கம் வந்துடுது. நீங்கள் 6 வருஷமாக தூங்கலைன்றீங்களே? ஆமாம், தூங்காதான் இருக்க முடியும்னு சொல்லிட்டாருங்க ஐயா. அதாவது கட்டமும் கழன்றேன், கவலை விட்டொழித்தேன், பிறவி சட்டமும் கிழித்தேன், சாவையும் நோவையும் தவிர்த்தேன், தூக்கமும் துறந்தேன், பண்ணியதவம் பழித்ததுவேன்னு ஒரு இடத்துல. அதெல்லாம் படிக்கலாங்க, எதை வேணா படிக்கலாங்க. இப்போ ரஜினிகாந்த் கூட அப்படியே டை வச்சு ரயில்வே ட்ராக் அந்த பக்கம் போவார். அதுக்காக நான் டை வச்சேன்னா ரயிலில் விழுந்துட வேண்டியதுதான். அதாவது சினிமா வேற, படிக்கிறது வேற. அதை நடைமுறைப்படுத்தும் போது எப்படி நீங்க 6 வருஷம் தூங்காம இருக்கீங்க? பாதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸுக்கு போய் வாத்தியார் மூஞ்சி பார்த்தாலே தூக்கம் வருது. படத்துக்கு போய் உட்கார்ந்தாலே தூக்கம் வருது. அப்படிதான் ஒரு படத்துக்கு போயிட்டு ஒருத்தர் சொல்றாரு, படம் போனதே தெரியல அப்படின்னா. அப்படியா? நான் ஆரம்பிச்சோடனே தூங்கிட்டேன் அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. என்ன இதை பிராக்டிஸ் பண்ணி வந்ததா, இல்ல தற்செயலா வந்ததா, இல்ல ஏதாவது கவலையில தூங்காத இருக்கீங்க? இது என்ன சொல்றாருனாக்கா, அந்த கரிசலாங்கண்ணின்னு ஒரு மூலிகை பத்தி சொல்றாருங்க சார் வள்ளலார். சரி. இது பரம கருணாநிதி ஆகிய ஆண்டவனால் தரப்பட்ட மூலிகை. பரம கருணாநிதி ஆகிய கருணை பிளஸ் நிதின்றதுனால ஆண்டவன் இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்சான், இவ்வளவுக்குள்ள உயிர்களை படைச்சான், இவ்வளவு உயரத்துல அந்த வானத்தை படைச்சான், இவ்வளவு நீர்நிலைகளை வச்சான், இவ்வளவு இயற்கை காட்சிகள்லாம் நீர்நிலையே வச்சிருக்காரு. ஆனா நீர் வைக்கல நம்ம ஊர்ல. அது போறேன் பாருங்க. இவ்வளவு உள்ளத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஒரு வீட்டுல வாடகை இருந்தா மாசம் மாசம் கொடைக்கூலி கொடுக்குறோம், வாடகை கொடுக்குறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம அனுப்பிட்டு அவன் எந்த வாடகையும் வாங்குறது இல்லைங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் கருணை பிளஸ் நிதியா இருக்கான் சார். அதனால ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட அந்த மூலிகை, இந்த மூலிகை அலட்சியம் செய்யாது, தினம் தினம் எந்த தந்திரத்திலாவது உட்கொண்டு வாருங்கள்னு வள்ளலார் சொல்றாருங்க சார். அந்த மூலிகையை சாப்பிட்டு தான் நீங்க தூங்க இருக்கீங்களா? அந்த மூலிகையை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா என்னன்னா பசி, தாகம், தூக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும் சார். அது பசியை அடக்கக்கூடிய மூலிகை சார். அது அப்புறம் அந்த மூலிகையும் சாப்பிட வேண்டாம். அந்த மூலிகையும் தேவையில்லைங்க சார். அந்த மூலிகை என்ன சொல்றேன்னா, எந்தே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்துன்றாங்க சார். அது எனக்கு 43 வயசு ஆயிடுச்சுங்க சார். எனக்கு 43. ஆமா, நான் ஏதோ 23 வயசு. பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு இளமையா இருக்கேன் பாருங்க. எந்தே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்துன்றாங்க சார். அப்ப இந்த மருந்தை நம்ம கை கொண்டு வந்தோம்னா நமக்கு நரையற்று, திரையற்று, மூப்பற்று, இறப்பற்று இருக்கவும் பெற்றாருங்க சார். நரை, திரை வராது, மூப்பு வராது, மரணம் வராதுன்னு சொல்றாருங்க சார். அதை அதனால அந்த மூலிகை நான் உட்கொள்ள ஆரம்பிச்சேன் சார். அதே நேரத்தில் இன்னொன்னுனாக்கா, ஆண்டவனை உண்மையா அடையணும்னு நினைச்சா, பார்க்கணும்னு நினைச்சாக்கா, அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் தான் நிச்சயம் செல்லுமான்னு வள்ளலார் சொல்றாரு. சரி. அதே மாதிரி இப்போ எல்லா சாகுபடி அந்த உணவு முறை உற்பத்தியே எல்லாம் ரசாயன உரத்தினால தான் சார் போட்டு பயன்படுது. அப்போ அதில் கெமிக்கல் ஏறி போறதுனால அது குற்றம் உள்ள உணவாயிடுதுங்க சார். அந்த உணவை நம்ம உட்கொண்டோம்னே உடனே நம்மளுக்கு தூக்கம் வரதான் சார் செய்யும். அதே மாதிரி காம சிந்தனையை வரதான் சார் செய்யும். முன்னெல்லாம் ஒரு நெற்கதிரில் 100 மணி தான், நெல் மணி தான் இருக்கும். இப்போ 300 நெல்மணிகள் வர அளவுக்கு நிறைய உற்பத்தி பண்ணதுனால அதை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி பண்ணணும் தோணும். ஆமா, உற்பத்தி ஆற்றல், அந்த சிந்தனை அதிகமாகிடுதுங்க சார் மனுஷனுக்கு. அதனால நான் இதெல்லாம் அறவே தொடக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்கேன். அத்தனை பொருட்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் குற்றம் உள்ள உணவுப் பொருட்கள் சார். அதனால அது வள்ளலார் என்ன சொல்றாருனாக்கா, காரமும் மிகு புளி சாரமும் தோற்பும் கைப்போடு உப்போடு கசப்போடு கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே, ஆரமுது உண்டு என்னோடு ஆடடி பந்துன்றாருங்க சார். அப்போ ஆரமுதுன்னாக்கா வெல்லம், தேன், கல்கண்டு, சர்க்கரை இதெல்லாம் எவ்வளோ காலம் வச்சிருந்தாலும், எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் புழுத்து போவாது, கெட்டு போவாது, நாத்தடிச்சு போவாதுங்க சார். அதை நம்ம உட்கொண்டோம்னா நம்ம உடல்ல வேர்வை வராது, வேர்வை வந்தாலும் ஸ்மெல் வராது, எந்த விதமான பாதிப்பு. வெல்லம், சர்க்கரை எல்லாம் சாப்பிட்டா டயபிட்டிஸ் வந்துடும். இல்ல, அந்த மூலிகையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வெள்ளத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா இந்த மூலிகை அது அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார். அந்த மூலிகை பேர் என்ன? கரிசலாங்கண்ணின்னு பேருங்க சார். கரிசலாங்கண்ணி. ஓ சரி சரி.
கரிசலாங்கண்ணி அதுதான் நிறைய பொடியாலாம் இப்போ வைக்கிறாங்க. வைக்கிறாங்க. ஆனா நிஜ பொடியான்னு தெரியல நமக்கு. ஆமா, அவங்க சொன்னா நேர்லயே நம்ப பார்த்தா வேண்டியிருக்கு அவ்வளவுதான். ஆமா. ஆமா, உங்களுக்கு 43 வயசுங்கிறது ஒன்றும் ஜாஸ்தி வயசு கிடையாது. சரிங்க சார். எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு இந்த வள்ளலார் வேலை ஈடுபாடு? நான் ஒரு 15 வருஷமா இதுல தீவிரமா இருக்கேன் சார். நான் 15 வருஷமா இருக்கேன். ஓகே ஓகே. நான் வந்து இப்போ எஸ்ஐ ஆகணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐ ஆகணும்னு எனக்கு என்ன சார். எனக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லா சர்வீஸ் பண்ணணும் ஜனங்களுக்குலாம் அப்படின்னு பார்த்தேன் சார். சர்வீஸ் பண்ணணும், போலீஸ்ல இருக்கணும், ரெண்டும் ஆசைப்பட்டிருக்கீங்க நீங்க. அப்படி இருந்து அதனால அதான் சார் 24 hours சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் சார். அது கிடைக்காம போயிடுச்சேன் சார் எனக்கு. அப்புறம் வந்தோடனே கிடைக்கல. அது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, கிடைக்கலங்க சார். எல்லா மெரிட்டும் வச்சிருந்தேன், எனக்கு கிடைக்கல. சரி நான் விட்டுட்டு இப்போ ஐஐடியில் செக்யூரிட்டி கார்டுக்கு பண்ணியிருந்தாங்க. ஏஜ் அவுட் ஆகிற நேரத்தில் நான் போய் அதை சேர்ந்தேன் சார் ஐஐடியில். அப்போ அங்கே சேர்ந்த உடனே எனக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சு போச்சுங்க சார் அந்த வேலை, ஐஐடி வேலை. அந்த ஐஐடியினுடைய அந்த கேம்பஸினுடைய சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு வனம், ஒரு காட்டில் உட்காந்துருக்க மாதிரி தனிமை. அந்த நேரம் 8 மணி நேரமும் அந்த தனிமையும் தான் சார் நான் பல விதங்களில் சிந்திக்க வச்சிருச்சு. அப்போ வந்து நம்ம பெரிய ஆஃபீஸர் ஆகணும், இப்படிலாம் போகணும்னு நினச்சோம். செக்யூரிட்டி கார்டு ஆகிட்டமேன்னு நினச்சி வருத்தப்பட்டேன் சார். நான் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கேன் சார். எம்ஏ படிச்சு செக்யூரிட்டி கார்டா இருக்கீங்க சார். அங்கே இருந்துட்டு எனக்கு வருத்தமாயிடுச்சு. எனக்கு அதை எப்படி நான் வந்து இது பண்ணுறதுன்னு தெரியல சார் எனக்கு. அப்புறம் தான் பல நூல்கள்லாம், சித்தர்கள் நூல்கள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், அருட்பா எல்லாத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதில் தான் கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் பற்றி சொல்கிறாருங்க சார். அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கீங்களா? இன்னும் பாயல சார், பாயுவோம் சார் வரக்கூடிய காலத்தில். நம்ம மேலே பாஞ்சிடாது. இல்லை இல்லை, நாமளே இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அந்த மாதிரிலாம் சொல்றாருங்க சார். அப்போ இந்த சித்தர்கள் முனிவர்கள்லாம் காட்டுல போய் உட்காந்துட்டு அவங்க யாரும் சாப்பாடு யாரும் எடுத்து போய் கொடுக்கறது இல்லை. 6 வருஷமா நீங்க ஒரு தண்ணி குடிப்பீங்களா? தண்ணி கூட தேவைப்படாது சார். ஒண்ணுமே ஏன்னா திட உணவு சாப்பிட்டா தான் சார் தண்ணி அதை செரிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது. வெறும் காத்து மட்டும் சுவாசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த நமக்கு மூலிகை கசாயம் போடுறோம்ல சார், மூலிகை அந்த கசலாங்கண்ணி எடுத்துன்னு வந்து கொஞ்சம் அது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் மிளகு சேர்த்துப்போம் சார். மிளகு உடல்ல சேர நம்மளுக்கு தூக்கமே வராதுங்க சார். உஷ்ணம் குறைஞ்சி போனா தான் சார் தூக்கம் வரும். உஷ்ணம் அதிகமாச்சுன்னா தூக்கம் வராதுங்க சார். அதே நேரத்துல இந்த கசலாங்கண்ணி வந்து உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை அசுத்தத்தையும் நீக்குதுங்க சார். உடல்ல ரொம்ப சுத்தமாக்கிடுதுங்க சார். அப்போ இந்த மூலிகை நம்ம உட்கொண்டு வந்தா, மிளகு சேர்த்துட்டு வந்தாக்கா நம்ம தூக்கமெல்லாம் அற்ற நிலைக்கு வந்துடும் சார். அதே நேரத்துல சதாகாலம் இந்த புருவ மத்தியில நம்ம வந்து மனசை வைக்கணும் சார். இந்த எண்ணங்களை இருந்து இந்த கண்களை இருந்து எடுத்து போய் புருவ மத்தியில நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கட்டுக்கடங்காத மனகுதிரையை வந்து சதா ஒரு செகண்ட்ல 80 கோடி நினைவுகளை நினைக்கும் சார் இந்த மனம். அதை வந்து இந்த மனசை எடுத்து போய் இந்த இடத்துல நிறுத்தி பழக்கப்படுத்திட்டோம்னா அந்த எல்லா பொறிப்புலன்களும் அதுக்கு அடிமையாயிடுது சார். நீங்க சொல்றது எல்லாம் ஆன்மீகமான விஷயங்கள். ஆமா சார். நான் என்ன கேக்குறேன், இது மாதிரி சாப்பிட்டுட்டாக்க இந்த மாதிரி பச்சையில எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்டு இந்த பச்சையில சாப்பிட்டு உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா பண்ணலாம் சார்? இல்ல பச்சை நிலை எவ்வளவு நாள் நீங்க சாப்பிட்டீங்க? இப்ப பசிக்கு 6 வருஷம் சாப்பிடாத இருக்கீங்களா? ஆமா சார். கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷமா அந்த மூலிகை 6-7 வருஷமா மூலிகை சாப்பிடுவீங்களா? அது எவ்வளவு சாப்பிடுவீங்க? அதுவும் சாப்பிட வெறும் மூலிகை எடுத்துட்டு வந்து நிறைய சாப்பிடும். அது நிறைய எல்லாம் சாப்பிட முடியாது சார், கொஞ்சம் கசப்பா இருக்கும் சார். அது என்ன ஒரு பிடி இலையை மட்டும் காலையில நல்லா தண்ணியில போட்டு அலசிட்டு அதை மட்டும் மென்னு விழுங்கினா அதில் தான் பல்லு தேய்க்கணும் சார். முழுங்கினப்புறமா? ஆமா. அந்த இதுவெல்லாம் சாரத்தெல்லாம் விழுங்கிட்ட பின்னால அந்த இலைய வந்து அதுல பல்லு தேய்ச்சிட்டு அந்த அதுல இருக்கக்கூடிய திப்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த இலையெல்லாம் அதை வந்து இந்த உள்நாக்கு இருக்கு பாத்தீங்களா, நம்ம தொண்டைக்குழியில இருக்கக்கூடிய உள்நாக்கு, அந்த உள்நாக்குல தேய்க்கணும் சார். அதை நீங்க சொல்றத பார்த்தா பல் தேய்க்கிறதுக்கு 1/2 நாள் போயிடும் போல இருக்கு. இல்ல அவ்வளவுலாம் ஒரு 5 நிமிஷம் தான் போதும் சார். அந்த உள்நாக்குல அதை தேய்க்க என்ன பண்ணுதுன்னாக்கா கப நீரும் பித்த நீரும் வெளியேறுதுன்றாங்க சார். கண் ஒளி விசேஷிக்கன்றாருங்க சார். அதே நேரத்துல நம்மளுக்கு வந்து அருளை தரக்கூடிய அந்த அமுதத்தை அந்த வழியா தான் சார் நம்மளுக்கு சொட்டோம், அந்த உள்நாக்கு வழியா. நம்ம உடம்புல வந்து ஆண்டவன் பெரும் கருணை பிளஸ் நிதின்னு சொன்னா பாத்தீங்களா, என்னன்னு கேட்டாக்கா இந்த ஜீவனை வந்து முதல்ல சாப்பிட வச்சான் சார். பொறிப்புலன்கள் வழியா இன்பத்தை அனுபவிக்க வச்சான். அப்புறம் யோகிகள்லாம் பல யுகமா உட்காந்து தவம் பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த அமுதம் தனக்குள்ளவே அந்த அமுதம் சொட்டோம் சார். அது நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நீங்க சொல்றது எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி சரித்திர புராண இதிகாசத்துல சொல்லப்பட்டதை இப்போ வந்து நடைமுறை வாழ்க்கையில வெறும் ஒரு 7 வருஷம் ஒரு மூலிகையை கொஞ்சம் கொஞ்சமா கசக்கி சாப்பிட்டு பல் தேய்ச்சிருக்கீங்க. இப்போ 6 வருஷமா சாப்பிடவே இல்லை, 6 வருஷமா தூங்கவும் இல்லையா? படுக்கவே மாட்டேன் சார். என்ன பண்ணுவீங்க அப்படியே? உங்களுக்கு 3 ஷிஃப்ட் நீங்களே பாக்குறீங்களா? இல்ல சார், எனக்கு டியூட்டி ஒரு ஷிஃப்ட் தான் சார் பாப்பேன். எனக்கு ஏன்னா அது கட்டுப்பாடு 8 மணி நேரம் அங்க இருந்து போக கூடாது, அதுதான் பாக்கணும்ல. அவ்வளவுதான், ஃப்ரீயா இருக்கிறதுக்கு தான் சார் பாப்போம் நாங்க சதாகாலம். இந்த ஆனா வந்து சாப்பிடலே தவிர குளிக்கலாம் பாக்கலாம் செய்யலாம், குளிக்கலாம் செஞ்சுக்கலாம். குளிக்கலாம். ஆமா, 2 வேளையும் வாக்கிங் எல்லாம் போறது உண்டு. அதெல்லாம் தேவையில்லை சார். அதாவது 3 கரணம்ன்றாருங்க சார். மனம் வாக்கு காயம் இது 3 சுத்தமா இருக்கணும் சார். காயமும் சுத்தமா இருக்கணும். ஆமா சார். ஆனா எனக்கு இப்போ வந்து இது மாதிரி
எம்ஏ படிச்சுட்டு இதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க? பெரிய மகிழ்ச்சி தான் சார். பெரிய மகிழ்ச்சி. சரி, இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமான ஒரு இதுல இருக்கீங்க, ஒரு செக்யூரிட்டியா ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். நீங்க ஏதாவது சமுதாய பணியில ஈடுபட்டிருக்கீங்களா? சமுதாய பணியில வந்து மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது தான் சார் என்னுடைய பெரிய பணி. ஆமா சார். நீங்க சாப்பிடுறது இல்ல, ஆனா எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறீங்க. ஏன்னாக்கா பசி வரும்போது அது ஜீவ கலையும் கடவுள் கலையும் வாடி போகுதுன்ற சார். அன்னதானம் தினசரி பண்றீங்களா? தினம் பண்ணிட்டு இருக்கேன் சார். தினம் ஒரு மூட்டை அரிசி செலவாயிட்டு இருக்கு. தினம் ஒரு மூட்டை. அந்த அளவுக்கு ஒத்தரே வந்து சாப்பிடுவாரு நிறைய பேர். இல்ல ஒத்தரே சாப்பிடல. என்னெல்லாம் பார்த்தா எந்த கடையில அரிசி வாங்குறேன்னு கேட்பாங்க. அதுக்கு அப்படி இருந்தா கூட ஒத்தரே ஒரு மூட்டை அரிசி சாப்பிட முடியாதுங்களா சார்? ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க சார். தினம் ஆயிரக்கணக்கான ஜனங்க சாப்பிட்டு. ஆயிரக்கணக்கான. எங்க இருக்கீங்க நீங்க? நான் வந்து ஐஐடில குவார்டர்ஸ்ல இருக்கேன் சார். ஐஐடி குவார்டர்ஸ் குரோம்பேட்டா? ஆமா இல்ல சார், இங்க அடையார்ல இருக்கேன். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட். ஓகே, அங்க ஒர்க் பண்றேன். அங்கே குவார்டர்ஸ்ல இருக்கேன் சார். நான் வந்து ஒரு போன வருஷம் தான் ஒரு சித்ரா பௌர்ணமில இருந்து எனக்கு ஆண்டவன் ஒரு காட்சியை ஒண்ணு கொடுத்தாங்க சார். ஒரு மலையில போய் உட்காந்து தவம் நம்ம சொன்னாருங்க சார். சரி. அந்த மலை வந்து இந்த சிங்கப்பெருமா கோயில்ல இருந்து செங்கல்பட்டு போற வழியில ஒரு குன்று மாதிரி மலை. சிங்கப்பெருமா கோயில்ல இருந்து அல்ல, அந்த மலை இல்ல சார். சிங்கப்பெருமா கோயில்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள வெண்பாக்கம்னு ஒரு கிராமம் சார். அந்த கிராமத்துல ஒரு அந்த ஒட்டி ஒரு மலை இருக்கு சார். அந்த மலையை தான் எனக்கு காட்டி கொடுத்தாருங்க சார். அந்த மலையில போய் உட்காந்து தவம் பண்ணுறேன் சார். அது கீழே வந்து ஒரு 4 ஏக்கர் இடம் இருக்கு, புறம்போக்கு இடம். அதுல வந்து அந்த மக்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த இடத்த மக்கள் புறம்போக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அரசாங்க மக்களுக்கு கொடுக்கவே இல்லையா? இல்ல, அவங்க கண்ட்ரோல்ல அன்பா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஆசிரமம் வச்சிருக்கேன். அதை தினம் அங்கதான் வந்து சாப்பிடுறாங்க சார். ஐஐடில நீங்க டெய்லி ஆசிரமம் போவீங்களா? டெய்லி வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள். அதை யார் பாத்துக்கிறாங்க? அங்க நண்பர்கள்லாம், நம்ம நண்பர் வேலுன்னு. அந்த அளவுக்கு அரிசி வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எல்லாம்? எங்களுக்கு வந்து பணம் வந்து என்னுடைய அருமை நண்பர், எனக்கு ஆண்டவனுடைய கருணையினால எனக்கு பெரிய நண்பர், ஒரு நல்ல நண்பரை ஏற்படுத்தி கொடுத்தாருங்க சார். சரி. அவர் பேர் வந்து கோட்டுப்புறம் சேகர் ஐயான்னு பேருங்க சார். கோட்டுப்புறம் சேகர் ஐயா. அவருடைய நண்பர் வந்து கிருஷ்ணகுமார்னு பேருங்க சார். அவரு இவங்க 2 பேர் தான் என்னுடைய தின அன்னதானத்தை நிறைய செஞ்சு எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நானும் கொஞ்சம் அன்னதானம் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தான் சார் கிருஷ்ணகுமார். அவரு உங்க குரூப்ல இருக்கிறவர். கிச்சாவா? ஓ ரைட். அவரை கிச்சா கூப்பிட கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார் அன்னதானத்துக்கு செய்யறாருங்க சார். சரி சரி. இவங்க 2 பேருடைய தயவுனால தான் சார் என்னுடைய அன்னதானம் தடைபட. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாம சமுதாய பணியும் சேர்ந்தாதான் அது நிறைவு பெறும் சொல்லுவாங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு என்னுடைய அந்த கிருஷ்ணகுமார் அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தர் 6 வருஷமா சாப்பிடவே இல்லைன்னு. இதே மாதிரி இந்தியாவில் எல்லாருக்கும் தோணிடுச்சுன்னா அப்புறம் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். பட் சாப்பாட்டுக்காக தான் எல்லாமே அடிப்படை அப்படிங்கும் போது நீங்க சாப்பிடவும் இல்லாம தூங்கவும் இல்லாம அதை பயன்படுத்தி ஒரு வேலையும் பாக்குறீங்க. படிச்ச படிப்பையும் வீணாக்காம பல விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல மிகப்பெரிய ஒரு சமுதாய சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நாங்களும் செய்ய தயாராக இருக்கோம். எந்த பச்சிலையை சாப்பிட்டா பசிக்காதுன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் பல பேர் பசியில் வாடுறவங்களுக்கெல்லாம் இது பயன்படும்னு நினைக்கிறேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க எல்லா உயிர்களின் பொறுத்து வாழ்க, நீதி வாழ்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி வாழ்க.